ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. என்ன வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நாங்கள் போர் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஊற்று பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். இவங்க பாருங்கள் எந்தெந்த பொருளில் பார்க்குறாங்கன்னு நீங்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க. இவங்க எத்தனை பொருளில் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். இவங்க வேலையே இதுதான், எங்கெங்கே நீர்மட்டம் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிற வேலை தான். ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, மிஷின்லேயும் செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு மாதிரி அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பில் ஒரு பொருள் இருந்துச்சு, அதை பார்த்திங்கன்னா கையில் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் இப்போ தேங்காயில் பார்க்குறாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்கறது தான், ஆனால் இவங்க வந்து நிறையா பொருளில் பார்த்தாங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காயில் பாருங்கள், கரெக்டாக அந்த தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வச்சு இந்த தேங்காய் ஷேக் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு பார்த்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு கயிறில் வந்து ஒரு இரும்பு பொருள் இருந்துச்சு, அதை வச்சு பார்த்தாங்க. கரெக்டாக அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த பொருள் வேகமாக சுற்றுச்சு. அதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர்மட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு மார்க் பண்ணாங்க. அது ஒரு பொருளாக வந்து செக் பண்ணி ஒரே இடத்துல காமிக்கிற இடத்துல தான் அவங்க மார்க் பண்ணாங்க. ஸோ பாருங்கள் எத்தனை பொருளில் வந்து அவங்க பார்க்குறாங்கன்னு. எப்பயுமே போர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை வச்சு பார்க்காம 2-3 பேர் ஒரே இடத்துல சொல்கிறாங்களான்னு பார்த்து நம்ம போர் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஆள் சொன்ன இடத்த மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லலை அந்த இடம். இவங்க எந்த இடத்த காமிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு அந்த இடத்த மட்டும் காமிச்சோம், அந்த மார்க் பண்ணதை நாங்கள் சொல்லலை. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அதே இடத்த தான் சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து தண்ணி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடுத்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து போர் போட்டது அதில் தண்ணி இருந்துச்சா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காசில் பார்த்தாங்க. இங்கே பாருங்கள் அவங்க காசு எப்படி வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல வந்தவொடனே காசு தானாக கீழே சுற்றி விழுந்துருச்சு. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், அவங்க எப்படி வந்து ஊற்று இருக்கான்னு பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக அவங்க எல்லா பொருளையும் பார்த்து ஒரு இடத்துல மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சுது. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க, ஏன்னா ஒரு முக்கியமான வேலை இருந்துருச்சு. நீங்கள் பார்க்குற வீடியோலேயே நான் எல்லா விஷயமும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கிளம்புற டென்ஷனில் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. என்ன விஷயம்னா என் தம்பி ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. ஸோ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே போயிருந்தோம். என்னென்னா அவளுக்கு அன்றைக்கி தான் கடைசி டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பாருங்கள், வலி வரலன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சரி வலி வரல, சரி அவங்க சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடலான்னு நாங்கள் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஆஃப்டர்நூன் கூப்பிட்டு போனோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா 6:30க்கு அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்த பிறந்தவுடனே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சிங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவரே வந்து திரும்பவும் என் தம்பிக்கு பிறந்திருக்காருன்னு நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாகிட்டோம். என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என் தம்பி ஒய்ஃப் கூட நான் தான் பிரசவ வார்டில் இருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நைட்டு 11 o'clock. நான் வீட்டுக்கு வரல, நான் அங்கேயே தான் இருந்தேன் அவங்க கூடயே. ஸோ 11 o'clock தான் நான் சாப்பிட வந்தேனே. பார்த்திங்கன்னா தோசை தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்த நைட்டெல்லாம் கொஞ்சம் முழிச்சிட்டே இருந்தான். ஸோ அவனையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் வெளியிலேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock 3 o'clock ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க, சைலண்ட்டாக இருந்தது ஹாஸ்பிட்டலே. ஸோ நானும் என் தம்பியும் பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தோம். எங்களுக்கு தூக்கம் வரல. உள்ள ரூமில் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் அவங்க கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் 4 o'clock பார்த்திங்கன்னா என் தம்பியும் நானும் வீட்டுக்கு வந்துட்டோம்.
என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் என் தம்பியும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.